ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. என்கிட்ட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 26 வயசு ஆகுது. 2 பேருமே லாங் டேர்முக்கு வெல்த் பில்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசையோட தான் வராங்க. ஒருத்தர் பேர் ஜெகதீஷ், இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா கதிர்வேல். நான் இப்போ சொல்கிறேன், வெல்த் பில்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நீங்கள் 15 வருஷமாவது வெயிட் பண்ணணும் சாலிடான வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு. ஜெகதீஷ்க்கு ஓகே, மேக் சென்ஸ், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு. பட் கதிர்வேல் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு எதாக இருந்தாலும் வேகமாக தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களோட கோல்ஸ் என்னங்கிறத அலைன் பண்ணணும். அந்த கோல்ஸை ப்ராப்பராக என்னென்ன அசெட் கிளாஸஸ் இருக்கோ அதோட மேப் பண்ணணும். அப்படி மேப் பண்ணாதான் நம்ம ஷார்ட் டேர்ம்க்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மிட் டேர்ம்க்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லாங் டேர்ம்க்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ண முடியும். இப்படி ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஜெகதீஷ் எல்லாத்துக்கும் ஓகேன்னாரு, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. பட் ஆனால் கதிர்வேலுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஷார்ட் கட்டை சூஸ் பண்ணின்னு சொல்லி டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கையில் இருக்க என்டையர் காசை வந்துட்டு உள்ள தூக்கி போடுறாரு. என்டையர் கேபிட்டலையும் தூக்கி உள்ள போட்டுட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாரு, நியூஸில் வர டிப்ஸை கேட்குறாரு, டெலிகிராம் குரூப்ஸில் ஜாயின் பண்ணி கால்ஸ் எல்லாம் கேட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படியே ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த்லவே 12% கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டாரு. உடனே எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு, என்ன ப்ரோ நீங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணணும்னா 15 வருஷம் ஆகும், அவ்வளோ வெயிட் பண்ணுனீங்க, 1 மந்த்லேயே 12% எடுத்துட்டேனே அப்படின்னாரு. நான் அப்பயுமே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்க, பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சார். இந்த பக்கம் ஜெகதீஷ் அப்படியே பேரலாக ஒரு மந்த் அண்ட் மந்த் வந்து ப்ராப்பராக ஒரு 10,000 வந்துட்டு வேரியஸ் அசெட் கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராரு. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே ஒரு 1 இயர் போகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர்வேல் வந்துட்டு ஸ்டாக்ஸில் நல்லா இன்னும் ஒரு ப்ரோ லெவல் ட்ரேடிங் இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸ், எல்லா நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா திடீர்னு 20% ப்ராஃபிட் வரும். அண்ட் அப்படியே அனதர் மந்த் பார்த்தீங்கன்னா அப்படியே 15% வந்துட்டு லாஸ்ல போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது ஒரு 2 to 3 இயர்ஸாக போச்சு. ஒரு கட்டத்தில் அப்படியே என்னாச்சுன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கதிர்வேல் வந்துட்டு டோட்டலாக அவரோட கேபிட்டலில் கிட்டத்தட்ட 50% இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய் கிட்டத்தட்ட அப்படியே நெட் லாஸுக்கு தள்ளப்படுறாரு. இந்த பக்கம் அப்படி ஜெகதீஷ் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அவர் இன்க்ரீஸ் பண்ணது. இப்போ அவரோட கோல்ஸ் எல்லாமே மேப் ஆயிருச்சு. இன்னொன்று ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்துட்டு வெல்த்தை பில்ட் பண்றாரு. அவருக்கு அந்த பக்கம் 50% கேபிட்டல் லாஸ் ஆயிருக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட கேபிட்டல் போக 60% அப்ரிஷியேட்டிவ் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க. என்னன்னா, if you want to build your wealth slowly, it will take 15 years. If you want to build your wealth very fastly, then it will take 25 years. Because 10 years for your learning. அது உள்ள போய் பட்டு திருந்தா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அகைன் நான் இதை ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்லல. Because there are some traders doing good amount of money, but actually சிபியோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா 90% of the traders lost their money. ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே உள்ள பண்ணுறது கிடையாது. அதனாலவே பாதி பேர் லாஸ் ஆகிடுறாங்க. மீதி இருக்க சில பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டலை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் அதையும் தொலைச்சிடுறாங்க. ஸோ அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு ஒரு வெல்த்தை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிராஜுவலான சிஸ்டமேட்டிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா தட் கேன் பி கன்சிடர்ஸ் இன்கம் ஜெனரேட்டிங் ஆப்ஷனாக நீங்கள் வந்து வச்சுக்கலாமே தவிர அதை வச்சு நீங்கள் வெல்த் பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான பேரால் மட்டும் தான் முடியும். அப்போ நீங்களும் ஜெகதீஷ் மாதிரி உங்கள் கரண்ட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்லோவாக வெல்த்தை பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கம்மிங் சண்டே நான் கண்டக்ட் பண்ண போகிற ஃபினான்ஷியல் டீடாக்ஸ் அண்ட் சிஸ்டம் பில்டிங் மாஸ்டர் கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமாக இருக்கும். லிங்க் பயோல இருக்கு, இல்லைன்னா கமெண்ட்ல ஜெகதீஷன் டைப் பண்ணுங்க, லிங்கை சென்ட் பண்றேன்.